நியூயார்க்ல ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு கேஸ் ஸ்டடி நடத்தினாங்க. சைக்காலஜிக்கல் ஸ்டடி. என்ன ஸ்டடி தெரியுமா? ஒரு பாத்திரத்தை வச்சுட்டாங்க, உள்ள நெருப்பு வச்சுட்டாங்க, அந்த பாத்திரம் கொதிக்குது. எல்லாரையும் ஸ்டூடெண்ட் காட்டினாங்க. இதான் ப்ராசஸ். சரின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நின்னாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? இன்னொரு கடாய் எடுத்து வச்சாங்க. அந்த கடாயில குளிர்ந்த நீரை போட்டாங்க. போட்டுட்டு ஒரு தவளை இருக்குல்ல, தவளை, அதை எடுத்து அந்த கடாயில போட்டாங்க. போட்டு கடாயை பத்த வச்சாங்க. என்ன ஆகும்? என்ன ஆகும்? தண்ணி சூடாகும். தவளை வெரி குட். என்ன பண்ணும்? சாகாது. என்ன பண்ணும்? உடம்ப விரிவுபடுத்துச்சு. அப்புறம் என்ன பண்ணும் சார்? காரைக்கால் அம்மையார் படத்துல இந்த லட்சுமி மேடம் வருவாங்க. லட்சுமி மேடம் வெளியில அனுப்பிச்சிருவாங்க படம் காட்டிட்டு. அந்த அம்மா போய் வெளியில நின்றுட்டு அப்புறமா சாமி கும்பிடலாம் போயிடும். அதுக்கப்புறமா இவர் முத்துராமன் என்ன ஆனாருன்னு காட்டவே மாட்டாங்க கடைசி இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு அதோட பாடத்தை நிறுத்தி விட்டுருக்காங்க. சொல்றேன் பாருங்க. விரியுமா அந்த தவளை? விரிஞ்சி கொஞ்ச நேரத்தில் அப்படியே செத்து போயிடும். ஆச்சரியமான ஒரு கேஸ் ஸ்டடி இது. இதுல ஒரு சைக்காலஜி இருக்கு. அந்த சைக்காலஜி தான் சிகரம் நம் உயரம், நான் உயரத்தை தொட விரும்புகிறேன் என்கிற குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க விட்ட இடத்திலிருந்து தான் என் பேச்சுக்கான உயிர் தொடங்குகிறது. இப்ப பாருங்க, தவளைக்கு உடம்புல கோல் பிளட்டட் அனிமல். அதுக்கு ரெண்டு தன்மை உண்டு. தரையிலும் இருக்கும், தண்ணியிலும் இருக்கும். தண்ணியில அது குளிர்ச்சியா இருக்கும். இப்போ அதுக்கு என்ன ஒரு சூழல்? அது உடம்புல இயற்கையாகவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு கொரோனா வந்ததுக்கும் மலேரியா வரதுக்கும் பல விதமான ஜுரங்கள் கொசு தொல்லைகளால் வரதுக்கு காரணமே தவளைகள் இல்லாமல் போனதுதான். உலகம் அழிய போகுது தேனி இல்லைன்னா. தேனியும் தவளையும் அவ்வளவு முக்கியமான ஜீவராசிகள் நம்ம வாழ்க்கை சுழற்சிக்கு. இந்த தவளை என்ன செய்யுது? அதுக்கு உடம்புல வந்து அது கோல்ட் பிளட்டா, அதனால ரொம்ப கூலா இருந்தாலும் அது சமாளிச்சுக்கும். அது வேற இடத்துக்கு போயிடும். கோல்டா இருந்தது. சூடு இருக்குல்ல, சூடான பகுதிகளில் தவளை இருக்காது. ரொம்ப சூடான பகுதிகளில் தவளை இருக்காது. அது குளத்துல வாழற உயிர்னு வச்சுக்கோங்க. அதனுடைய பயாலஜிக்கல் மெமரி எப்படின்னா, சூரியன் படும், தண்ணி வந்து சூடாகும். சூடாச்சுன்னா அது தன்னுடைய உடம்புல இருந்து ஆற்றலை வெளிப்படுத்தி அது கொஞ்சம் விரைச்சிக்கும் தன்னை. அப்போ அந்த சூடு அதனால தாங்க முடியும். இப்ப கடாயில இருக்கிற தண்ணி நேச்சுரலான ஹீட் கிடையாது, அது ஆர்டிபிஷியல் ஹீட். குளத்துல இருக்கிற தண்ணி, ஆத்துல இருக்கிற தண்ணி ஒருபோதும் கொதிநிலைக்கு வரப்போவதில்லை. அதனுடைய பயாலஜிக்கல் மெமரியில கொதிநிலை கிடையாது. அதுக்கு 60-70 டிகிரிக்கு மேல அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. தெரியாத ஒரு சூழ்நிலையில அந்த தவளை என்ன செய்யுமா? அதனுடைய மெமரி என்ன ஆகுமா? இதோ இந்த சூட்டை இப்போ சமாளிச்சுக்கலாம், இப்போ சமாளிச்சுனா வரைக்கும்ல அதுல எனர்ஜி எல்லாம் காலியாயிருமா? இல்ல, இப்போ சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு புத்தி வரும்பொழுது எகிரி வெளியில போனோம்ல, அப்படி வெளியில போறதுக்கு எனர்ஜி இல்லாம செத்து போகும். குழந்தைகளுக்கு என்ன சொல்லுங்க தெரியுமா? சமாளிச்சுக்கலாம். அம்மா அப்பாட்ட சொல்லாம, டீச்சர் கிட்ட சொல்லாம சமாளிச்சுக்கலாம்னா ஒரு ஹீட் பாயிண்ட் ஒன்று ஹிட் ஆகும் பாரு, அந்த இடத்துல யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி விரைத்து செத்து போவாரி. சூடு ஒரு அளவு வருகின்ற